அமீர் சாரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வருது. அப்போது நானும் ராம் சாரும் அவர் அரெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் நமக்கு அது கேமரா ஷூட் பண்ணி வச்சுக்கலாம், இப்படி கேமரா எடுத்துவா அப்படின்ட்டாங்க. இதுக்கு கையில் கேமரா வச்சுருக்கேன் அப்படின்னு. இல்லை உங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது உங்களை ஏதாவது அடிச்சு கிடிச்சிருந்தாங்கன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கேன். வடிவேல் சார்கிட்ட ஏன் ஃபுல்லா கதை சொன்னாருன்றது கேட்கணும்னு நினைச்சேன். அவருக்கு அந்த டவுட் இருந்திருக்கும்ல வடிவேல் சாருக்கு. சார் இவர் படத்துல காமெடியே கிடையாது, எந்த படத்துல காமெடி கிடையாது, ஒரு சந்தேகம் வரும்ல. பெரிய கமர்ஷியல் படம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னன்னா அதில் வில்லனா பண்ணியிருப்பார்ல. நான் சொல்றது திருமாண்டி மாதிரி படங்கள் கிடையாது, இன்னும் மோசமான கமர்ஷியல் படம் இருக்கும்ல, அந்த படங்கள்ல இல்லை. தூள் சொல்றாரு அப்படின்னு வச்சுப்போம், அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஏன் டைரக்ட் பண்ணல அப்படின்னு கேட்டேன். அப்பா சொன்னேன் ஷூட்டிங் பாட்டு ஏதாவது கேட்பேன் நான். சார் அது அங்கே அது கோத்து பண்ணது சார், இங்கே இது அது கோத்து பண்ணது. வாடிவாசல்ல வெற்றிமாறன் வந்து என்னை நீங்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஹீரோவே சஜஸ்ட் பண்ணுறாரு தயாரிப்பாளர். அவர் கேட்குற தொகை பெரிய சம்பளம். அவர் அமீர் தான் சார் இருக்கணும், அது இருந்தால் தான் சரியாக வரும்ன்றார். நீங்கள் சட்டை போட சொல்கிறீங்களா, சட்டையெல்லாம் முறை சொல்கிறீங்களா, கோமணம் கட்ட சொல்கிறீங்களா, எது வேணாலும் தயக்கம் இல்லாமல் செய்வோம். ஏன்னா நோக்கம் தப்பு கிடையாது. இவர் சொல்கிற விஷயம் படத்தில் 100% வரும், அட்லீஸ்ட் 90% வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு கலைஞனுக்கு வந்துருச்சுன்னா அவன் சரண்டர், அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் செய்கிறேன். காமெடி படம் அல்லது கமர்ஷியல் ஆக்ஷன் பிளாக்ஸ்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த படத்தை பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய சவால் சந்திக்கணும். சினிமா விகடன் பிரசன்ஸ் பைசன் ஸ்பெஷல் பவர்ட் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ஃபெதர்ஸ் ராதா ஹோட்டல் சென்னை. ஆச்சி ராயல் குலாப் ஜாமுன் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆனால் சார் சொன்ன மாதிரி, நம்ம ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி, பருத்தி வீரன் படத்துக்கு ஹீரோ யாருன்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சித்தப்பு கேரக்டருக்கு எனக்கு மனசில் இருந்தது பசுபதி சார் தான் சொல்லி அந்த ஃபங்க்ஷனில் பேசினார். அந்த மாதிரி உங்களுடைய இந்த 5 படங்களில் இதுக்கு முன்னாடி அமீர் சாரையோ இல்லை பசுபதி சாரையோ காஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா, இல்லை அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நான் படம் எழுதுறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப்ட்டு எங்கள் எப்போ அனுப்பிவிடுவாங்க. சும்மா நம்ம அந்த அஸ்னேட்டர் கோலாகா டிசைன் பண்ணுவோம்ல, ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது டிசைன் பண்ணுவோம்ல, அப்போ நான் பசுபதி சார் ஃபோட்டோ போட்டு பாண்டிய ராஜாக்கள்னு ஒரு டிசைன் பண்ணேன். அதில் ஆமாம், அதில் பசுபதி சார் ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா எனக்கு பசுபதி சார் வந்து நம்ம ஊரில் அப்படி நம்ம வயக்காட்டிலேருந்து கிளம்பி போன வாழ் மாதிரி தான் தெரியுது. எப்போவுமே நம்ம வயல்லேருந்து கிளம்பி போன ஒருத்தர் சினிமா நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் தோற்றம் எல்லாமே இருக்கும். பெரிய கமர்ஷியல் படம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னன்னா அதில் வில்லனா பண்ணியிருப்பார்ல. நான் சொல்கிறது திருமாண்டி மாதிரி படங்கள் கிடையாது, இன்னும் மோசமான கமர்ஷியல் படம் இருக்கும்ல, அந்த படங்கள்ல இல்லை. தூள் சொல்றாரு அப்படின்னு வச்சுப்போம், அப்படின்னு வச்சுக்கலாம். மோசமான சொல்ற வார்த்தை படத்தை மோசம் சொல்லல, அந்த கமர்ஷியல் ஏறி அடிக்கிறது மோசமான எக்ஸ்ட்ரீமா பண்ணிருப்பார்ல. ஒரு பெரிய வயலன்ஸ் குட்டி நம்பியாரு அப்படி பண்ணிருப்பார்ல, பட்டாசு பாலு மாதிரி. பட்டாசு பாலு சொல்லலாம். அந்த படம் பார்க்கும்போது வேற ஒன்றும் தெரியாது, நம்ம ஊருக்கார மாதிரியே தெரிய மாட்டாரு. இது எங்கேயோ வேற கிரகத்துல இருந்து கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஆனால் மற்ற படங்கள் அப்படியே நம்ம ஊரில் தென்பட்ட நம்ம சலூன் கடையில் முடிவிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம அப்படியே தள்ளி இருந்து பார்த்துட்டே இருப்போம்ல. சில ஆளுக்கு நம்ம முடிவிட்ட போயிருப்போம், ஏற்கனவே ஒருத்தவங்க வெட்டிட்டு இருப்பாங்கல்ல, வெற்ற ஆளை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆள் யாரு அப்படின்னு தோணும்ல, ஒரு பயம் நமக்கு தோண்டிகிட்டே இருக்கும்ல. கண்ணு முடிவெட்டும் போது பேசுகிற ஸ்டைலு தோரணை அது அப்படியே விமாண்டில் இருக்கும். அப்படியாப்பட்ட ஆள் தான் பசுபதி சார். நான் வந்து எனக்கு அப்படி மைண்டில் ரொம்ப நாள் இருந்துகிட்டே அது கேட்டுறது. நான் அந்த பாண்டியராஜாக்கள் டிசைன் பண்ணும்போது நான் வந்து கர்ணன் கதை தான் பாண்டியராஜாக்கள்லாம் நான் பிளான் பண்ணது. அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு நான் அந்த கதையை எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, மஞ்சனத்தி ஹஸ்பண்ட் இந்த ஏமன் தாத்தா கேரக்டரை வச்சு தான் அதை முதல்ல இந்த கேரக்டரை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணேன். அப்படி ஒரு வயசான தாத்தா ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு அந்த படத்தை முதல்ல எழுத ஆரம்பிச்சு. ஒரு பெரிய கேரக்டர் அந்த ஊரையே அந்த ஊருக்காக ஒன்று பண்ணுறாருன்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சது அந்த கதை. அப்போ நான் பசுபதி சார் வச்சு டிசைன் பண்ணி அதெல்லாம் வச்சுருந்தேன். அப்போ எங்கள் டைரக்டர் வந்துட்டு இதெல்லாம் இப்போ பண்ண வேண்டாம், இது பெரிய படமாக இருக்குது, சின்னதாக காலேஜாக படம் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி மாறினது தான். அதனால் பசுபதி சார் வந்து என் மைண்டில் அப்போவே ஏமன் சார் கேரக்டர் பண்ணும்போது பசுபதி சார் வந்து மைண்டில் இருந்தார். ஓகே, அப்ரோச் பண்ணீங்களா? அப்ரோச்லாம் பண்ணல. நான் ஏன் பண்ணல அப்படின்னா, பசுபதி சாருக்கான அந்த கேரக்டர் வேற ஒன்றா மாறிடுச்சு. நான் நினச்சிருந்தது முழு படமே அப்படி இருந்துச்சு வேற ஒரு டைப்பில். அப்போ அது வேற டைப்பாக வந்து இன்னும் வயசான ஒருத்தராக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி அப்படி போயிட்டு வந்த கேரக்டருக்கு.
அமீர் சார் வந்து எனக்கு எப்பவுமே ஒன்று, அமீர் சார் வந்து எனக்கு வந்து நான் வந்து எங்கள் அண்ணன் ஞாபகத்துக்கு சொன்ன பயம் காமெடியாக இருக்கும். அமீர் சார் நான் ஃபஸ்ட்டு நேரில் மீட் பண்ணது நிறைய இடத்துல அங்கங்கே மீட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அது ஏன்னா அவருக்கு தெரியாது நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லி. அவருக்கு வந்து ஃபங்க்ஷனில் இப்போ யோகி ஃபங்க்ஷனில் கூட நான் இருந்திருக்கேன். ராம்சாகுடி எல்லா இடத்துக்கு போவேன். அமீர் சாரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வருது, ஓகேங்களா. அப்போது நானும் ராம் சாரும் பைக்கில் எல்லா இடத்துக்கும் போவோம்ல. அப்போ அதே வாடா அமீர் சார் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா, வா போய் பார்த்து பைக்கில் போவார். பைக்கில் போயிட்டு என்ன பண்ணிட்டேன்னா நான் ட்ராப் பண்ணிவிட்டு நீ போய் என்ன பண்ணு, அவள் அரெஸ்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் நமக்கு அது கேமரா ஷூட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு இப்படி கேமரா எடுத்துவா அப்படின்ட்டாரு. அப்போ நான் கேமரா எடுக்க போயிட்டேன். நான் அவன் அமீர் ஜிம்மில் இருந்து நினைக்கிறேன், ஜிம்மில் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இவங்களாம் உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவள் கேமரா மாட்டிட்டு உள்ளே போவேன். இதை நீ ப்ரெஸ்ன்னு நினச்சிக்கிட்டாரு. நீங்கள் அவனை ராம் சார் அசிஸ்டண்ட்டு, சரி எதுக்கு கையில் கேமரா வச்சுருக்கேன் அப்படின்னு. நான் அப்போ எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குன்னு பாருங்க. இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது உங்களை ஏதோ அடிச்சு செஞ்சாங்கன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். ராம் என்ன ராம் இது சார், அண்ணே விளையாட்டு சொல்கிறேன், சும்மா எட்டோ சொல்லணேன். இப்படி தான் நான் முதல்ல சந்திக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நீங்கள் அமீர் சார்கிட்ட நெருக்கவதற்கான காரணம், பருத்தி வீரன் வந்து நான் சென்னைக்கு வந்த புதுசில் அப்போவே நான் சொன்ன மாதிரி தான். பருத்தி வீரன் சென்னைக்கு வந்தோடனே நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல, சினிமாவுக்குள்ள நம்ம என்ன பண்ணப்போ, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா, நம்ம சொல்கிற கதைகள்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு ஒன்று தோணிகிட்டே இருக்கும்ல. அப்போ பருத்தி வீரன் வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா அது ஒரு பெரிய வியப்பு. இந்த படம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் என்னோட சினிமாவுக்கு இருக்குது 24 மணி நேரம் பார்த்துட்டு இருப்போம் அந்த படத்தை உட்காந்து. அப்போ அந்த படம் வந்து தான் சரி நம்ம கதையை நம்ம இந்த மாதிரி எடுக்க முடியாதா, நம்மகிட்ட இவ்வளோ லைஃப் இருக்குது, நம்மகிட்ட இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம இதை பண்ண முடியாதா, நம்ம சினிமா நம்மளுக்காக சொல்ல முடியாதா அப்படின்ட்டு ஊருக்கு அத்தனை லும்பன்களும் நம்ம ஞாபகத்துக்கு வராங்க. ஊரில் நம்ம நிறைய லும்பன்கள் பார்ப்போம்ல, நிறைய ரவுடிகளை பார்ப்போம்ல, நிறைய எல்லாம் கதையும் எடுக்கிறோம் எல்லாம். அப்படி அந்த நேரத்தில் அப்படி வந்துச்சு ஞாபகத்துக்கு. அப்போ யார் கதை சொன்னாலுமே பர்த்தியோட சாயிலே இருக்கும். அஸ்மினேட் கதை பேச ஆரம்பிச்சாலே லுங்கியை மடிச்சு கெட்டுறான், முதல் ஷாட்டே லுங்கியை மடிச்சு கெட்டுறான், மாடு அங்கேருந்து ஓடி வருது. 24 மணி நேரம் கதை பேசுறது ஃபுல்லாகவே பர்த்தியோட சைடில் தான் இருக்கும் எல்லாருமே. இப்போ உனக்கு என்னப்பா நீ கிராமம், உனக்கு பர்த்தியோட மைஸே கதை கிடச்சிடும். நம்ம அஸ்மினேட் பேசும்போது சொல்லுவாங்க, நீ தான் டைரக்டர் ஆகிடுவ. எப்படி டைரக்டர் ஆகிடுவோம்னா, நீ கிராமத்துலேருந்து வந்திருக்க, உனக்கு நிறைய கதைகள் இருக்கும். நாங்கள் தான் இந்த ஊர்லேயே பிறந்து வந்துட்டோம், பர்த்தியோட மாதிரி கதை கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி கதை கிடைச்சாதான் நீ அப்படி பிளாஸ்டாக வெளியே வர முடியும். சினிமா பண்ணுறது ரொம்ப ஈஸி, எப்படியாவது டைரக்டர் ஆகிடலாம், யாராவது 2 கோடி 3 கோடி படத்தை. ஆனால் பிளாஸ்டாக ஒரு டைரக்டர் வந்து அப்படி உடச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்குல அப்படி பருத்தி வீரன் வந்து அப்படி உடைக்க வச்சது என்ன மைண்டை. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண அவர் ஃபைட் பண்ணுற விதம், சொசைட்டியோட அவரோட தனிச்சு ஃபைட் பண்ணுற விதம். அப்போ நான் யோசிச்சு முடிவு பண்ணேன், பைசன் பண்ணும்போது இந்த கேரக்டர் வந்து அமீர் சார் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்ன சிக்கல்னா அப்போ ஒரு சிக்கல் இருந்தார் அவர். அதனால வந்து ஆமாம் எல்லாரும் பயந்தாங்க, ஓகேங்களா. ஆனால் நான் உறுதியாக இருந்தேன், அமீர் சார் தான் அந்த கேரக்டர் பண்ணி ஆகணும் அப்படி. அது ஏங்க நீ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதனால என்ன ஆச்சுன்னு அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட இப்போ ஸ்பெஷல் சார் என்கிட்ட கேட்டே இருப்பாரு, அந்த கிரீன்மேட்டில் யார் வருவான்னு கேட்டு. ஏன்னா அவர் இல்லாமலே ஷூட் பண்ணுறோம், ஒரு 60 நாள் அவர் இல்லாமலே ஷூட் பண்ணுறோம். அவர் எனக்கு வந்து டெய்லி தோணும், என்னடா எதுவும் ஆகிடக்கூடாது, பசுமை சார் வரணும், அமீர் சார் வரணுமேன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து பேசாமல் வந்து வேறு கேரக்டர் வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. நான் உறுதியாக நம்பினேன், இது வந்து இந்த படம் இல்லைன்னா இந்த படம் எடுக்கும், இது செட்டே ஆகாது, எப்படியாவது காலில் கீழே விழுந்தாவது நம்ம வந்து உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால். அவர் வந்து நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன். அவருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு தயக்கம் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயம் இருக்குது, நமக்கு சிக்கல் இருக்குது மாதிரி. நான் ஒன்றும் உங்களுக்கு கோவப்பட மாட்டேன், நீ வந்து நான் உன்னை நம்புகிறேன், நீங்கள் வேறு யாரை வச்சு போனாலும் போங்க அப்படின்னு சொன்னார். நான் உறுதியாக சொன்னேன், சார் நான் வெயிட் பண்ணுறேன், 1 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே முழுக்க ஷூட்டிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு 6-7 மாதம் கழிச்சு தான் அவரே என் ஸ்பாட்டுக்கு வந்தார். ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து நான் வாழையெல்லாம் ரிலீஸ் பண்ணி, என்ன சார் வாழையெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவருக்கு போர்ஷனே ஸ்டார்ட் பண்ணேன் நான் திருப்பி. ஆமாம், என்னோட எல்லா கிரீன்மேட்லையும் கொண்டு அவர் கூட செட் பண்ணி அப்போ வந்து இங்கே லைவ் சென்னையில் எடுக்க ஆரம்பித்தோம், ஓகேங்களா. அதை வச்சு அது ஏன் அப்படின்னா, அப்போ எனக்கு வந்து முதல்ல அவருக்கு அந்த நேர்மை பிடிச்சி. எனக்கு அவர் திமிரில் ஒரு நேர்மை, அவரோட திமிருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு நேர்மை இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது பருத்தி வீரன்லேயும் இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைரக்டரோட
திமிரில் ஒரு படம் அடையும் நம்பிக்கை கொடுத்தது வந்து பருத்திவன் படம் தான். நான் பருத்திவன் படத்தோட ஃபிலிம் மேக்கிங்கை வந்து மேக்கிங் வீடியோ வந்து அப்போ நான் அஸ்னேட்டா படம் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்துட்டே வைப்பேன். அது யூடியூப்ல அப்போ தான் விட்டுருந்தாங்க. அப்போ யூடியூப் கம்மியானது தானே. அப்போ வந்து ஷார்ட் ஒர்க் பண்ண சந்திரானும் இவங்க டைரக்டர் சந்திரா இருக்காங்கல்ல, அந்த அக்கா வந்து எனக்கு அப்போ பழக்கம். அவங்க பற்றி ஒன்று ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க அப்போ கொஞ்சம் வச்சுருப்பாங்க, மேக்கிங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் காட்டுவாங்க. அப்போது ஒரு டைரக்டரோட உடல் மொழியில் ஸ்பாட்டில் நீங்கள் இது வரைக்கும் நம்ம இப்போ ஸ்பாட்டில் பார்த்த டைரக்டர்ஸ் உடல் மொழியிலலாம் ரொம்ப நளினமாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் டைரக்டர் ஒரு திமிரை பார்க்குறது இருக்குல்ல ஒரு டைரக்டரோட பாடி லாங்குவேஜில். அப்போது வந்து அமித்ஷா பாடி லாங்குவேஜில் அப்படி பார்க்க ஆரம்பித்தேன். அமித்ஷாவோட இன்ஸ்பயர் எங்கே ஆச்சுன்னா பரியேறும் பெருமாள் வந்து நான் என் ஊர்லேயே போய் எடுக்கிறேன். அப்போ நான் என்ன முடிவு பண்ணிட்டு வந்து போனோம்னா, என்கிட்ட யாரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது, நான் என்ன கதை பண்ணுறேன்னு எனக்கு கேட்கக்கூடாது, நடிக்க போகிறது அப்புறம் ஊர் மக்கள், ஏன்னா பட்ஜெட் கம்மி, என் ஊர் மக்களை தான் நான் நடிக்க போவேன். அப்போ இது என்ன மாதிரியான நம்ம மைண்ட் செட்டில் இதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது, ஏன்னா யார்ட்டையும் பழகணும்னாலும் மாட்டிக்குவோம். அப்போ ஃபஸ்ட்டே முடிவு பண்ணது நாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபயராகவே காமிச்சிக்கிறது, பக்கத்தில் எவனும் ஆகக்கூடாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணது தான். ஏன்னா சுற்றி எப்போவுமே ஊரில் எடுக்கிறோமா, சுற்றி எப்போவுமே மாமா மச்சான் சொந்தக்காரன் ஃப்ரெண்டுக்குன்னு எவனாவது நின்றுட்டு இருப்பாங்க. 24 மணி நேரம் டென்ஷனாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கிறது. 24 மணி நேரமே கையில் அந்த திமிர்த்தனத்தோடு தான். அப்போ நாளாக அதுவே எனக்கு என்னோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலாகவே மாறிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல இருந்து அந்த கதையை எடுத்துட்டு வரது அவ்வளோ கஷ்டம், அவங்ககிட்ட இருந்து அதை வாங்குறதும் கஷ்டம், அவங்களுக்கு அது புரியாது. அப்போ இதெல்லாமே வந்து பருத்திவீரன் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா இன்னமும் பரியேறும் பெருமாளோட மேக்கிங் வீடியோ வந்து பயங்கர திடீர்னு கட்டு வைரல் ஆகிட்டே இருக்கும். அதான் அதை நீங்கள் பருத்திவீரன்ல இருக்கும், அது பருத்திவீரன்ல அந்த 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 அப்படியே பரியேறும் மேக்கிங் வீடியோவும் பருத்திவீரன் மேக்கிங் வீடியோ பாருங்களேன். ஆமாம், அது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பக்கத்தில் வரும் எல்லாமே. எனக்கு ரொம்ப நான் கொஞ்சம் சாஃப்டா பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அதுவே சாஃப்ட்னா அப்ப சாரோட மேக்கிங் வீடியோ பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. அதான் நின்று பேசுறேன் இப்போ வரைக்கும். சூப்பர்ண்ணா. ஸோ ஏன்னா இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நீங்கள் நரேட் பண்ணும்போது நான் இதே கேள்வி உங்கள் 2 பேர்ட்டையும் கேட்குறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண இப்போ வடிவேல் சார் மாதிரியான நபர்கள் கிட்ட நரேட் பண்ணணும், இல்லை பசுபதி சார், அமீர் சார் கிட்ட நரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் கதை சொல்வீங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கதை என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். அது ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியப்படுத்தினா போதுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க, அவங்களோட கேரக்டர் பற்றி மட்டும்ன்றது உங்களோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் அமீர் சார், பசுபதி சார், வடிவேல் சார் மாதிரியான நபர்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க தான் கதையை தாங்குறாங்கன்ற போது அவங்கள்ட்ட ஃபுல்லாக சொல்ல வேண்டியது வரும். அப்போது எப்படி கதை சொல்லுவீங்க? வடிவேல் சார்ட்ட மட்டும்தான் நான் கதையை சொன்னேன், இவங்க மற்ற எல்லாத்தையும் கதையோட நோக்கத்தை தான் அதிகமாக சொன்னேன். ஓகேங்களா? வடிவேல் சார்ட்ட மட்டும்தான் இப்போ தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் இந்த கதை இப்படி தான் போகும், இப்படி தான் இந்த கதையோட போக்கு, இதுதான் திரைக்கதை, இதுதான் இந்த கேரக்டர்ஸோட எல்லாத்தையும் சொன்னேன். பட் பசுபதி சார்ட்ட வந்து நான் லைன்லாம் சொல்லிட்டு, பட் இந்த படத்தை ஏன் எடுக்கும், இந்த படத்தோட எனக்கு இந்த படத்தை எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பசுபதி சார்ட்ட இந்த கேரக்டர் நீங்கள் ஏன் பண்ணணும், அதை நான் வந்து என்னை நம்பணும். முதல்ல எனக்கு பிரச்சனைனா என்னோட திரைக்கதை, ஒரு கதையை வந்து ஒரு கலைஞன் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு கதையை நம்ப வைக்கிறது ஈஸி, சீட் பண்ணி நம்ப வச்சிடலாம், எப்படியாவது பேசி வச்சிடலாம். ஆனால் இந்த டைரக்டரோட நோக்கத்தை அவங்க நம்பினா இன்னும் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்போ நான் வந்து அமீர் சாராக இருக்கட்டும், பசுபதி சாராக இருக்கட்டும், லால் சாராக இருக்கட்டும், அட்லீஸ்ட் உதய் சார் வரைக்குமே, உதய் சாருக்கும் தனுஷ் சாருக்குமே நான் வந்து கதை சொல்கிறத விட இந்த கதையை நான் ஏன் எடுக்கிறேன், இந்த படம் எடுக்கிறதுனால எனக்கு என்ன, அதைத்தான் அதிகமாக பேசியிருக்கேன். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்பி தான் வந்தாங்க. நான் என்னோட சீனியர் கேரக்டர்ஸில் இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவங்களுக்கு ஃபுல் கதை சொல்லி, அதாவது அந்த கேரக்டரோட ஸ்கெட்ச் எல்லாம் அந்த கதையோட போக்கெலாம் சொல்லிவிடுவேன். ஆனால் அதிகமாக பேசுறது இந்த படத்தோட நோக்கம் தான். அதுதான் இவங்க 2 பேர்ட்டையுமே ஸ்பாட்டில் அதிகமாக பேசுனது. உட்காந்து சீன்லாம் பேச மாட்டோம், சீன் பேசுறதுக்கு முன்னாடி உட்காந்து நாட்டு நடப்பை தான் பேசிகிட்டு இருப்போம். அதுதான் அதுவும் சார்லாம் லைவ் பார்த்துட்டு இருப்பா, நியூஸில் லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது பாருங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, இப்படி தான் வரும் அது. ஓகேங்களா? அது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுக்கான காரணம் 2 பேர் இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கான காரணம் 2 பேருக்குமே ஒரு சமூகம் சார்ந்த புரிதலும் இருக்குது, சினிமா சார்ந்த புரிதலும் இருக்குது. இந்த படத்தை துருவ மட்டும்தான் என் கண்ட்ரோலில் இருக்காப்புல, மற்ற இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை, எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு நான் என்ன ஷார்ட் வச்சாலுமே கன்வின்சிங்காக, நான் என்ன டைலாக் கொடுத்தாலுமே அதில் அந்த டைலாக்கை பற்றி பயமோ அந்த ஷார்ட்டை பற்றியான எந்த பயமோ இல்லாமல், அதுக்கான நோக்கம் அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு சொல்லி பழக்கப்பட்டு நம்பிக்கையோடு எடுக்கப்பட்ட படம் தான் பைசன். சூப்பர்ண்ணா. இதில் இன்னொரு சொல்லுங்க சார். அதாவது ஒரு கதையை நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, ஆனால் கதையை சொல்லிட்டு நீங்கள் ஏமாத்திடலாம் எடுக்கும்போது.
ஆனால் நோக்கத்தை சொல்லிட்டீங்கன்னா ஏமாற்ற முடியாது. நோக்கம் ஒன்று தான். அவர் ஒன்று இதுதான் நான் என்னுடைய கலன், இதை நோக்கி தான் போகுது அப்படின்னும் போது அது மாறாது. அது எங்கேயாவது சின்னதாக ஒரு ஒரு டச்சில் இருக்குமே தவிர, பட் கதை சொல்லும்போது நீங்கள் இங்கே ஒன்று நிறைய நடந்திருக்கு. எனக்கு சொல்றது ஒன்று, அங்கே ஒன்று வேறையா இருக்கும். அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் நோக்கம் மாறாது. நோக்கம் வந்து அதுதான் இருக்கு. அப்போ அவர் சொல்லும் போது நமக்கு அது புரியும். இதுதான் கதை, இதை தான் சொல்லுது. பட் இதுக்கு மேல அது வந்து எங்கேயுமே செதறாதுங்கிறது நமக்கு ரொம்ப கிளியரா தெரியும். அப்போ நாங்க வந்து அவ்வளோ டீட்டெயில்டா எனக்கு அவன் நடப்பானா குதிப்பானான்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பொதுவாக ஒருத்தவங்க வந்து கதை சொல்லும் போது நமக்கு தெரியும் இது எங்க வேணா மாறும். அப்ப நீ எனக்கு ஸ்கிரிப்ட்ல கொடு, நீ சொல்லிட்ட ஸ்கிரிப்ட்ல கொடு, நாளைக்கு நான் உட்காந்து இதுக்கு பார்ப்பேன். நான் அது பண்ணியிருக்கேன். இது எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழலும் இருக்குங்க. இப்போ மாரியோ இல்லை ரஞ்சித்தோ இந்த மாதிரி சில ஆட்கள் அவங்க அந்த கண்டென்ட்டோட வராங்க. அவங்க நோக்கம் வந்து வேறையா இருக்கு. இந்த நோக்கத்தில் தான் அவங்க பிழற போறது இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இவர் சொல்ற விஷயம் படத்துல 100% வரும், அட்லீஸ்ட் 90% வரும். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு கலைஞனுக்கு வந்துருச்சுன்னா அவன் சரண்டர், அவ்வளோதான். நீங்க என்ன சொல்லுங்க நான் செய்யறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பான். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகனுக்கும் இல்லை டெக்னீஷியன்ஸ்க்குமே இருந்துருச்சுன்னா அந்த படம் வந்து பெருசா ஓடுது, அதெல்லாம் அதை விட்டுருங்க. பட் ஒரு படைப்பா வரும். ஒரு படைப்பா அது வந்து நிற்கும். அது நோக்கம். அதுதான். அது என்ன பண்ண போறோங்கிறது கிளாரிட்டி கிடைச்சிச்சுன்னா எல்லாருக்குமே அது போய் சேர்ந்துடும். சார், ஒரு கண்டென்ட் டைரக்டர் வந்து நான் கண்டென்ட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒரு டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் நீங்கள் ஆர்டிஸ்ட்டை கொடுத்து இவரை வச்சு எடுங்கன்னு சொன்னால் அவர் வேணான்றார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய கேரக்டருக்கு ஏன் அவர் அங்கே நிற்கிறாரு அப்படின்னா, இதை விட என்னை விட சிறப்பான ஒரு ஆர்டிஸ்ட், எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட் பசுபதி சார் போல் இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை கூட கூப்பிட்டு வந்திருக்க முடியும். இன்னும் கூட கூடுதல் சம்பளம் கூட கொடுத்து கூட்டிகிட்டு வர முடியும். அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி செஞ்சு கொடுக்கும். ஆனால் ஒரு கண்டென்ட் டைரக்டர் அதை செய்ய மாட்டார். எனக்கு ஆர்டிஸ்ட் வேணாம் சார், அந்த கேரக்டரை தாங்குகிற ஆள் தான் வேணும்னு கேட்பார். அது இவர் மட்டும் இல்லை, எல்லா கண்டென்ட் டைரக்டரும் அதுதான். வாடிவாசலில் வெற்றிமாறன் வந்து என்னை நீங்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஹீரோவே சஜஸ்ட் பண்ணுறாரு தயாரிப்பாளர். அவர் கேட்குற தொகை பெரிய சம்பளம். அவர் அமீர் தான் சார் இருக்கணும், அது இருந்தால் தான் சரியாக வரும்ன்றார். நானும் அப்படி தான். இப்போ என்னுடைய படங்களில் அது சின்ன கேரக்டராக இருந்தாலும் யார் இருக்கணுன்றதை முடிவு, அங்கே ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து வச்சு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. ஸோ அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட்டு தான் இப்போ நான் அந்த இடத்துல ஆர்டிஸ்ட்டாக சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனை நான் பசுபதி சார் என்னென்னு வடிவேல் சாருக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் அவர் முழுக்கதை சொல்ல வேண்டியது இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட யாருமே போய் நீங்கள் எனக்கு முழுசாக கொடுங்க, பவுண்டடு கொடுங்க அப்படின்றதுல வந்து பிரயோஜனமே கிடையாது. பவுண்டடை வச்சு வாங்கி படிக்கிற பவுண்டட் எல்லாமே படமாக வரப்போகிறதில்ல, இது வரைக்கும் வந்ததும் இல்லை, அதெல்லாம் வந்ததே கிடையாது. பவுண்டட் எல்லாமே எடுக்க முடியும். அப்போது ஆளைத்தான் இங்கே நம்புகிறோம். இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் மாறி அந்த தடம் மாறாமல் போய்கிட்டு இருக்காரு. மாறி எப்பொழுது தடம் மாறுறாரோ அந்த சந்தேகம் நடிக்கிறவங்களுக்கு வந்துடும். இது அவருக்கு மாறின்னு சொல்கிறது, இந்த இடத்துல சொல்கிறது மாறிய, இது மாறிய மட்டும் சொல்லலை, என்னையும் சேர்த்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அங்கே டவுட் வந்துடும். ஐயா இனிமேல் இந்த டைரக்டரோட நம்ம அப்படி போக முடியாது, ஒரு இடம் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்களேன் சார் அப்படின்னு வந்துடும். ஏன்னா நோக்கம் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய படைப்புகள் மாறும்போது அந்த அச்சம் நடிக்கிறவங்களுக்கு வந்துடும் தான். ஸோ அதனால் இதில் நீங்கள் இவர் எப்படி எங்களை செலக்ட் பண்ணார் அப்படின்னா அது தேவை, அது நீட், இவர் தான் இருக்கணும் அப்படின்னு. இதை நான் விவரம் தெரியாமல் ஒரு இன்டர்வியூவில் அவரோட சொல்லிவிட்டேன். அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த ராம் பண்ணும்போது நீங்கள் வந்து என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க, அது தொடக்க காலகட்டம். முதல் படத்துலேயே எனக்கும் ஹீரோவுக்குமான சின்ன சிக்கல் உரசல் வந்து என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு. அதை நடத்தும்போது ஒருத்தர் கேட்குறாரு, சார் இந்த கதையை வந்து நீங்கள் சூர்யாக்காகவே எழுதுனீங்களா அப்படின்னு. சூர்யா சார் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அப்படிலாம் எழுதலை சார், நான் ஒரு கதை எழுதுனேன், அவர் நடிச்சிருக்காருன்ட்டேன். இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னுடைய பதில். அவர் அதை ஹேர்ட் பண்ணிருச்சு. நான் அவரை ஹேர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, ஆனால் அது ஹேர்ட் பண்ணிருச்சு. நான் அப்படி சொல்லியிருக்கவும் கூடாது. இல்லை சார், நான் எழுதின கதைக்கு அவர் பொருத்தமாக இருந்தாரோ அவரை நான் அணுகுனேன்னு சொல்கிறது தான் ஒரு பொது வெளியில் பேசுகிறதா இருக்கும். அப்போ 2வது படம் பண்ணும் பொழுது இதே கேள்வி கேட்குறாங்க, சார் ஜீவாவுக்காக இந்த கதை எழுதுனீங்க. நான் சார் சிவானி யாராவது ஒரு பையன் இருந்தால் கூட நடிக்க வச்சுருப்பேன்னு சொல்லிட்டேன். அப்போ நான் உருவாக்கும் போது கேரக்டர் தான், ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சுட்டு இல்லை.
அதனால தான் சொன்னேன், என்னுடைய எந்த படத்துலையுமே நான் ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வைக்கல. சித்தப்பு மட்டும்தான் எனக்கு பசுபதி சார் இருந்தார். அப்போ இது எல்லாருக்கும் பொதுவானது தான். அப்படி போய் சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் யாருன்னு அவர் என்னை புரிஞ்சிருக்காருல்ல, என்னுடைய படம் புரிஞ்சிருக்காரு, என்னுடைய பர்சனல் கேரக்டர் புரிஞ்சிருக்காரு. அவர் புரிஞ்சிருக்கும் போது அவர் யாருன்னு நான் புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு, அவர் ஒரு 100 டைரக்டர் பார்த்துருப்பாரு. அதில் மாறி யாருன்னு அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த புரிதல் வந்துருச்சுன்னா இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சட்டை போட சொல்கிறீங்களா, சட்டை இல்லாமல் வர சொல்கிறீங்களா, கோமணம் கட்ட சொல்கிறீங்களா, எது வேணாலும் தயக்கம் இல்லாமல் செய்வோம். ஏன்னா நோக்கம் தப்பு கிடையாது. அது 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 உள்ளே வந்தால் தான் புரியும் உங்களுக்கு. அதை நீங்கள் வெறுமனே இப்படி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது. புரியுது சார். இல்லை, ஏன்னா அடுத்தது வடிவேல் சார்கிட்ட ஏன் ஃபுல்லாக கதை சொன்னாருன்றதை கேட்கணும்னு நினச்சேன். அவருக்கு அந்த டவுட் இருந்திருக்கும்ல வடிவேல் சாருக்கு. நான் இவ்வளோ படம் நான் வந்து காமெடி மாமனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு தான் படம் பார்த்தேன். இவர் படத்துல காமெடியே கிடையாது. எந்த படத்துல காமெடி கிடையாது. ஒரு சந்தேகம் வரும்ல, ஏன் தம்பி நம்மள கூப்பிடுறாங்க அப்படியே என்ன கேட்டார். தம்பி என்ன எதுக்கு அந்த படத்துக்கு சூஸ் பண்ணா அவர் கேட்டார். அப்பதான் ஃபுல் கதை நரேட் பண்றது. ஸோ இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த படத்துக்கு அப்புறம் என்ன அழுகாச்சியா கூப்பிடுறாங்க. டைரக்டர் வந்து நரேட் பண்றது முதற்கொண்டு அவர் இமிடேட் பண்ணி. இப்போ பொதுவாக இப்போ சினிமாவில் இப்போ ஓவர் த இயர்ஸ்ன்றது வயசு கூட கூட, அதே அனுபவம் கூட கூட அந்த என்ஹான்ஸ்மெண்ட்ன்றது நடந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அனுபவம் கூட கூட நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை வச்சு இந்த புது ட்ரெண்டுக்கு இல்லை புதுசாக நம்ம லேர்ன் பண்ண ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இருக்குல்ல சார். அஸ் அ டைரக்டராகவும் 2 பேருக்கும் சொல்கிறேன். ஸோ ஆர்டிஸ்டாகவும் இந்த நான் இவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு சார் டைரக்ட் இப்போ அமீர் சார் டைரக்டராக வந்து நடிக்க மாட்டாரு. நமக்கு சில ஆட்கள் பார்த்தா தூய்மையாக டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணும்ல. கேட்டல சார், வந்து கொஞ்ச நாள் கேட்டேன்ல, வந்து கொஞ்ச நாள் சார் நீங்கள் ஏன் சார் டைரக்ட் பண்ணல, 2 நாள் கேட்டேன், நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னேன் இல்ல அது நான் ஆக்சுவலா வந்து சினிமாவுக்கு வந்து இயக்குனராக தான் வந்தேன். ஆரம்பத்திலே பயமுறுத்தி விட்டாங்க. ஏன்னா நான் நாடகத்துல இருந்தேன். நாடகத்துல பல வருஷம் இருந்துட்டு ஒரு 18 வருஷம் இருந்துட்டு வந்தேன். அப்போ நாசர் தான் சொன்னார், நீ சினிமா டைரக்டராவா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா நீ வந்து இப்ப இருக்கிற சினிமால நீ வந்து நடிகனா வந்துட்டு இப்போ நீ ஒரு இருக்கு உன்கிட்ட கையில ஒன்று இருக்கு, இப்போ நீ டைரக்ஷன் உன்கிட்ட ஒன்றும் கிடையாது, நீ அதை ஏர்ன் பண்ணணும், இனிமேல் தான் அதை கற்றுக்கணும், இல்லை உனக்கு தெரியும், நீ ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒன்று காட்டணும். இப்போ அதுக்கு அதை விட நீ நடிப்பு வந்துட்டீங்கன்னா 2 படத்துக்கு அப்புறம் நீ ஈஸியாக டைரக்ட் பண்ணிடலாம்டா அப்படின்னாரு. இப்படிதான் சொன்னார். அப்படியா, அது ஈஸிடா, அப்படிதான்டா எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அப்படி விட்டா திடீர்னு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நடிக்க ஆரம்பித்தேன். என்ன ஆச்சுன்னா, நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த டைரக்டர்ஸ் படுற பாட பார்த்து பயம் வந்துருச்சு. ஐயோ இது இவ்வளவு பெரிய வேலை. நமக்கு ஒரு சினிமானா என்னன்னு தெரியும், அப்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், உலக சினிமா எல்லாம் தெரிஞ்சாலும் கூட அதை அதை வாங்குறது ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு பெயினை, அந்த ஒரு பேர்டனை, அந்த ஒரு ஹெவினஸை வாங்குறது இருக்குல்ல, அதை நான் இன்னும் மென்டலியாக ரெடியாக இல்லை. எனக்கும் ஆசை இருக்குது, நானும் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது, கதைகள் யோசிச்சுட்டே இருக்கேன், எல்லாம் நடக்குது. ஆனாலும் அந்த தைரியம் வரமாட்டேங்குது, காலை வைக்கிறதுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எப்போ வரும்னு தெரியாது. நான் அதை நோக்கியும் ஓடலை, அது வரும்போது வரட்டும்னு விட்டேன். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வேலையை செய்வோம். அது வரைக்கும் கற்றுக்கினே இருப்பேன், இவங்களோடலாம் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன். சரி, லேர்னிங் ப்ராசஸ் வந்து எப்போவுமே நடக்கும் இல்லையா? அது நீ நடிக்கிறதா இருந்தாலும் சரி, டைரக்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு விஷயத்த நம்ம வந்து இவங்க எப்படி கன்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். சில நேரங்களில் நம்ம ரொம்ப டீப்பாக போகும்போது இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிடுது. இந்த இப்படி யோசிக்கிறாங்க, நமக்கு அது வருமா வராதா அப்படிலாம் ஒன்று இருக்குல்ல. துணிஞ்சு செய்யணும் அப்படின்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு நான் டைரக்ட் பண்ணுவேன். சூப்பர் சார். ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வயசுன்றது இந்த இடத்துல நான் பொருத்தி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் சார். ஒருவேளை வயது வந்து ஒரு 25லேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு சூழல் இருந்ததுன்னா அந்த வயசுக்கேற்ற ஒரு தைரியம் ஒன்று வரும்ல. இப்போ உங்களுக்கு பெரிய பக்குவம் இருக்குது, இவ்வளோ அனுபவம் இருக்குது, பட் அந்த வயசுக்கு இது என்ன நடக்கும்னு அதிகமாக யோசிக்காம ஒரு தைரியம் இருக்குல்ல சார். ஸோ அது அந்த வயசை கொடுக்குமோ அப்படின்றத ஒரு கேள்வியாக தோணுது. அப்படி இல்லை, நான் அப்படி யோசிக்கல. அது என்னவோ மனசுக்குள்ள வரல, இன்னும் அதை நோக்கி போல. நான் இன்னும் தரல படுத்தியவன் ஹிட்டான உடனே யோகி நடிச்சார்ல. ஆமா, அப்ப அவருக்கு தைரியம் வந்துச்சு. அது வரல எனக்கு. அது ஷூட்டிங் ஸ்பாட்ல சார் நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? அது கோவத்துல எடுத்து பல முடிவு கோவத்துல சார் எடுத்துருக்கேன். என் வாழ்க்கைய கோவத்துல அது என்னை கூட்டிட்டு போகுது, அதை நான் அதை என்ஜாய் பண்றேன்.
இந்த ஆன்சர் வரும்னு அந்த கேள்வியை கேட்டேன். எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அது கோவத்துல எடுத்தேன். நான் பல கேள்வி அது ஏன் சார் பண்ணீங்க, அது கோவத்துல பண்ணேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது கேட்பேன் நானு, சார் அது அங்க அது கோவத்துல பண்ணது சார், இங்க இது அது கோவத்துல பண்ணது. அது இனியும் நடக்கலாம் தெரியாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஒரு விஷயம் உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் வந்து பனைராஜாக்கள் எழுதும்போது ராம் சார் இருந்தால் அது நிறைய இடங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் தான் பரியர் பரம் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய படங்கள் மாறிட்டே இருக்கு. அமீர் சார் சொன்ன மாதிரி, பசுபதி சார் சொன்ன மாதிரி அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தான் உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்ட அந்த லேர்னிங் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குல்ல. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டதுலேருந்து கொஞ்சம் அந்த அதை இறக்கி வச்சுட்டு ஒரு ஸ்பேஸை ஒன்று கிரியேட் பண்ணலான்னு தோணியிருக்கா உங்களுக்கு? எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை பண்ணணும்னு சொன்னீங்கன்னு கேட்கறதா? இல்லைண்ணா, பொதுவாக கேட்குறேன். இப்போ அடுத்து நீங்கள் பைசனுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறீங்கன்னா அது நிச்சயமா பைசனை விட அடுத்த கட்டமாக தான் நீங்கள் யோசிப்பீங்க. அது இந்த கிராஃப்டினோட டெக்னிக் அந்த விஷயம் தானே பண்ண முடியும். கதை வந்து ரொம்ப எளிமையானது தானே எல்லா டிவி கதை. ஆமா, நீங்க கம்ப்ளீட்டா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி படம் இல்ல அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் படம், நான் வந்து நீங்க கிராஃப்டா மட்டும் சொல்றேன், ஜானர்ஸா மட்டும் சொல்றேன். சோ நீங்க உங்க லைஃப்ல இருந்து தான் எனக்கு வந்து என் பொண்ணு ஒண்ணு கேட்டிருக்கா. அவ வந்து ஒரு நாள் உட்காந்துட்டு இருந்தா, நம்ம இந்த தீக்கொளுத்தி பாட்டு ஓடிட்டு மடியில உட்காந்துட்டு இருந்தா. அப்போ பாட்டு முடிஞ்சிச்சு. ஏன்னா அது பக்கத்துல ஆப்போசிட்ல குட்டி பையன் ஆடிட்டு இருக்கான். எந்த பையன் அவனை பொறுத்தவரைக்கும் அது ஹாப்பியா இருக்கு. ஏன்னா அவன் ஆடி பீட் நல்லா இருக்குல்ல, அவன் ஆடிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டே இருக்கா, இவன் ஆடிக்கிட்டே இருக்கான். சிரிச்சுட்டு அவன் கேட்டா, ஏன்ப்பா இந்த மாமா சிரிக்கவே மாட்டேன்ட்டாரு, இவ்வளோ ஆடுறாரு, அவர் சிரிக்காமலே ஆடுறாரு. அவர் சிரிக்காம ஆடுறத அப்பதான் பார்க்கறாவா. ஒரு மனுஷன் சிரிக்காம ஆடுறாருல, ஏன் இந்த மாமா ஏன் சிரிக்காமலே ஆடுறாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவன் சிரிச்சுக்கிட்டே ஆடுறான். திருத்து 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 அவன் சொல்லிட்டே இருப்பான் அப்படி. அப்போ ஏன் சிரிக்கவே மாட்டேன்றாங்க. அப்போ அவளே கேட்கிறா யோசிச்சுட்டு, ஏன்ப்பா உன் படத்தை நீ உன் படம் போட்டாலும் சிரிப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டான். அப்போ அவ சொன்னதுதான் இது. அவன் என்ன கேட்டான்னா, எனக்குப்பா சிரிக்கிற மாதிரி படம் எடுப்பா அப்படின்னு கேட்டான். நான் சிரிக்கிற மாதிரி படம் எடுப்பா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் வந்து சரிம்மா எடுக்கிறமான்னு சொல்லிடுறேன். சிரிக்கிற மாதிரினா இப்போ சமூகத்துக்கும் எனக்கும் தொடர்புக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, என் வீட்டுக்குள்ளேயே எங்கள் அம்மா போட நான் வாழ்க்கையை வாழ்ந்துருப்போம்ல, அந்த காலகட்டம் நீங்கள் எப்போ சமூகத்தோட உங்களுக்கு தொடர்பு, தனி மனுஷனா சமூகத்தோட தொடர்பு வருதோ அப்போ தான் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு. அப்போ தான் நம்ம யாரு அவங்க யாரும் யோசிக்க ஆரம்பித்தோம். பட் அதுக்கு முன்னாடி சரி இடையில காலகட்டங்கள் சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் பண்ணணும். அவுட் அண்ட் அவுட்னு தான் கிடையாது. ஒரு ஃபீல் குட்டாக என் பொண்ணு வந்து அவள் கேட்டுட்டா அப்படிங்கிறதுக்காக இப்போ ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட தீக்கொளுத்தி பாட்டு வந்ததுலேருந்து மைண்டுக்குள்ளே அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. பட் அதையும் நேர்மையாக பண்ணணும். அது வந்து அதுக்காக வந்து எல்லாத்தையும் காட்டிட முடியாது. அதையும் சமூகத்துக்கு எவ்வளோ பயன்பாடாக இருக்கும், சமூகத்துக்கு தேவையான படமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்வையோட தான், பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட தான் அந்த படத்தை பண்ணணும். ஆனால் அவள் சிரிக்கிற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையும் ஒரு நோக்கமும். இது என்ன பிரச்சனைனா, இத்தனை படத்துக்கு கதை வச்ச மாதிரி இது இல்லை, இது பெரிய ப்ராசஸா இருக்கு. இப்படி இது வந்து ஈஸி மாதிரி தோணுச்சு எனக்கு. யோசிக்க ஆரம்பிக்க சரி ஒரு சீன் நல்ல சீன் மாட்டோம், விழுந்து சிரிக்கிற மாதிரி ஒரு சீன் மாட்டிடும். சீனோட அடுத்த சீனை பார்த்தா தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி சீன், கதறி கேட்ட அழுற மாதிரி எங்க அண்ணன் பண்ணி நீ பொழப்படான்னு பொழக்கிற மாதிரி ஒரு சீன் ஞாபகத்துக்கு வரும். ஐயோ இது என்னடா இது. அப்போ இந்த ப்ராசஸ் பெருசா இருக்கு. எனக்கு இப்போதான் புரியுது இந்த ப்ராசஸ் பண்றது. நம்மளோட என்ன சொல்றது, நமக்கு இந்த தனி மனுஷனை சமூகத்திலேருந்து பிரித்து எடுத்துட்டு வந்து சமூகத்துக்கும் அவனுக்குள்ள நெருக்கத்தை இருந்து எடுத்துட்டு வந்து அவனை தனியாக அவனோட மனம் சார்ந்து அவனோட கனவை வேற மாதிரி ஒரு படமாக பண்ணுறது ரொம்ப எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அதுக்கு நீங்கள் அங்கே தான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. அங்கே தான் வந்து என்னென்னா முழுக்க என்னோட நோக்கம் வந்து உங்களை சிரிக்க வைக்கிறதுங்க போகும்போது நீ சமூகத்தை மறக்கணும், தலைமுறை எல்லாத்தையும் மறந்து பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்லாம் மறந்து நீங்கள் ஒரு படம் பண்ணால் சிரிச்ச நீங்கள் யாரை வேணால் சிரிக்க வைக்கிறது ஈஸி. நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் இல்லை, இப்போ சிரிப்பு காமெடி படம் அல்லது கமர்ஷியல் ஆக்ஷன் பிளாக்ஸ்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த படத்தை பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய சவால் சந்திக்கணும். அப்படி ஒன்று இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்து சிரிச்ச எந்த காமெடியாக பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இருந்துன்னு பார்த்துருக்கீங்களா? எந்த காமெடி யாரா எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம ஊரில் ட்ராமா பண்ணுறாங்கல்ல, இந்த ஊரில் கரகாட்டம் கிராமப்புற நிகழ்ச்சி பண்ணுவாங்கல்ல, அவங்ககிட்டே இருக்காது. இப்போ எனக்கு ஒரு எத்திக்ஸ் நான் வச்சிருக்க மைண்டுக்குள்ள அப்படி ஒன்று பண்ண முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அப்படி பண்ணுறது ஒரு பெரிய சவால் எடுத்து எனக்கு ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும்,
அப்படி ஒரு பியூரான ஒரு இப்போ வந்து நம்ம சார்லி சாப்ளின் பண்ணியிருக்காருல்ல, ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சில படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கோம், அதுக்குள்ள ஒரு துயரம் இருந்திருக்கு. அந்த துயரம் இருந்தால் கூட அதை சிரிப்பாக நம்ம சிரித்து கண்ணீர் வழியே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வேற ஏதாவது பேட்டர்ன் கண்டுபிடிச்சி ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.